வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அகத்திக்கீரை பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த அகத்திக்கீரை பொரியல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியில் வெங்காயம் பூண்டு எதுவுமே கிடையாது. ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு பண்ணுற பொரியல் இது. யூஸ்வலாக அகத்திக்கீரை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கி இதை மாட்டுக்கு கொடுப்பாங்க. பட் இதை நம்மளும் சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுக்காக இதை அடிக்கடி சாப்பிடக்கூடாது. மாதத்தில் மேக்ஸிமம் 2 தடவை தான் சாப்பிட்லாம். வாங்கிட்டு வந்தோடனே கட்டிலேருந்து இலையெல்லாம் உருவி எடுத்துருங்க. இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இலையில் தாமரை இலை மாதிரி தண்ணி அவ்வளோ சீக்கிரம் படாது. பட் நீங்கள் கொஞ்சம் கசக்கி அலமினீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடலாம். கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப பெரிய அகத்திக்கீரை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பெரிய கடாய் யூஸ் பண்ணுறேன். இது கூடவே நான் காரத்துக்கு ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் காரப்பொடி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த காஞ்ச மிளகாவோட காரமே தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் உடனே நம்ம ஆஞ்சி வச்ச அகத்திக்கீரையை சேர்த்துக்கலாம். அகத்திக்கீரையில் வாஷ் பண்ண தண்ணியே இருக்கும். அதுவே முதல்ல நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். முதல்ல ஒரு கைப்பிடி அகத்திக்கீரை சேர்த்துட்டு பருப்பு கருகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பொறுமையாக நம்ம அளவு வச்சுருக்க மிச்ச அகத்திக்கீரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம கீரை உடனே உடனே யூஸ் பண்ணுறோன்னா அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு போதும். அகத்திக்கீரையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நல்லதுங்கிறதுக்காக டெய்லியும் சாப்பிடக்கூடாது. இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. பட் எங்கள் வீட்டில் நாங்கள் காமனாக இந்த மாதிரி தான் பண்ணுவோம். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த அகத்திக்கீரை இலையை எண்ணெயில் பொரிச்சிட்டு ஜஸ்ட் அப்படியே தாளித்து விட்டுருவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம பைத்தம்பருப்பு சேர்க்க போகிறோம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுருக்கிற இந்த பைத்தம்பருப்பை நல்லா புழிஞ்சிட்டு இது மேலே அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம பைத்தம்பருப்பை குழைய விட போகிறது இல்லைங்க. வேகணும், ஆனால் குழையக்கூடாது. அப்படியே உதிரியாக நம்மளுக்கு அந்த கீரையோடு சாப்பிடும்போது கடிக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் பெரிய கட்டு அகத்திக்கீரை எடுத்துக்கிறதுனால 1/2 கப் பைத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். பட் நீங்கள் சின்ன கட்டு எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பைத்தம்பருப்போட அளவை குறைச்சிக்கோங்க. பைத்தம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே தண்ணி இருந்தால் தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு மூடி போட்டு நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி இருக்கான்னு மட்டும் அப்பப்போ நீங்கள் திறந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு இந்த கீரை உங்களோட கடாயோட ஓரங்களில் ஒட்டி கருகி போயிடும். அகத்திக்கீரையை பொறுத்த வரைக்கும் அதில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு துவர்ப்பு இருக்கும். எல்லோரும் இதை சாப்பிட விரும்ப மாட்டாங்க. பட் துவர்ப்பும் அறுசுவைகளில் ஒரு சுவை தான். கீரை வெந்துட்டா இல்லையான்னு 1-2 பீசஸ் எடுத்து கிழிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வெந்ததுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு அடியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணும்போது உங்களுக்கு கீரை நல்லா உதிரியாக சூப்பராக வரும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்காதுன்னா நீங்கள் வெல்லத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் குழந்தைகளுக்கு இந்த அகத்திக்கீரை கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால நான் வெல்லம் கூடவே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தியாக போடும்போது எங்கள் வீட்டு சின்ன பொண்ணு கூட இதை விரும்பி சாப்பிடுவா. இன்ஃபேக்ட் நான் அகத்திக்கீரை பண்ணுற அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸில் அகத்திக்கீரை சாதம் தான் எடுத்துன்னு போவா. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே நீர்த்து வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறமா கடைசியாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/3 கப், அதாவது ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் நல்லா துருவிட்டு சேருங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே குக் ஆகிட்டே இருக்கட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அகத்திக்கீரை கரமது ரெடி. அகத்திக்கீரை கரமதை கொஞ்சமாக நெய் சேர்த்து சாதத்தில் கலந்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.